அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாகம் 5ல் இருக்கும். இதுக்கு முந்தின பகுதியில் பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கான துறை மற்றும் உங்களுக்கான பதவி அதாவது ரோல் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபணு ஜோதிட முறையில் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முறைப்படி உங்களுக்கான துறை எது, அதில் நீங்கள் பண்ண வேண்டிய ரோல் எது, அதாவது பதவி எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டில் முதல் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா உங்களோட நேச்சர் எந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ரோலை சூஸ் பண்ணுவீங்க. 6, 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட கிரக கர்ம பதவியின் அடிப்படையில் துறையை தேர்ந்தெடுப்பீங்க. உங்கள் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சம்மந்தப்பட்ட கர்ம பதிவின் அடிப்படையில் தான் அதில் என்ன வேலை பார்ப்பீங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போது 6, 10 ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஎன்ஏ முறையில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். டிஎன்ஏ முறையில் தனித்தனியாக இல்லை, எல்லாமே கலந்து தான். 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் கலந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல 10ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி எந்த பாவத்தில் உட்காந்துருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த பாவகம் எந்த கர்மப்பதிவை குறிக்குது, எந்த கிரகத்தோட கர்மப்பதிவை குறிக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரம் எந்த கர்மப்பதிவை கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 2 ஆச்சா? அடுத்து 10ஆம் அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த கிரகத்தோட கர்மப்பதிவு என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. 3 ஆச்சா? அடுத்து 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த கிரகத்தோட கர்மப்பதிவை நோட் பண்ணிக்கங்க. அப்போ 4 ஆச்சு. இந்த 4 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது 4 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், இந்த மாதிரி கலந்து முன்ன பின்ன வரலாம். ஆனால் எதெல்லாம் இந்த 4 முறையில் சம்மந்தப்படுதோ அந்த கிரகத்தோட கர்மப்பதிவு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்துக்கும் இதே மாதிரி ஒரு 4 லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 6ஆம் இடத்துல 4, 10ஆம் இடத்துல 4, மொத்தம் 8 கர்மப்பதிவு இருக்கு இல்லையா? இதில் எது அதிகமாக வருதுன்னு பாருங்கள், அதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு முறையை பயன்படுத்தலாம். லக்னம் லக்னாதிபதி சந்திரன் எந்த கர்மப்பதிவு வாங்கியிருக்கோ அந்த கர்மப்பதிவில் இந்த 6, 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட கர்மப்பதிவில் எதெல்லாம் 2 தடவை மேட்ச் ஆகிருக்கோ, எதெல்லாம் சேமாக வருதோ அதை எடுத்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ 2 தடவை எந்த கிரகமெல்லாம் 6, 10 லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இதோட மேட்ச் ஆகி வருதோ அல்லது அதிகமாக மேட்ச் ஆகி வருதோ அதை நோட் பண்ணிக்கங்க. அந்த கிரகத்தோட துறையைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். சூரியன் அதிகமாக சம்மந்தப்படுது அப்படின்னா மருத்துவத்துறை, நிர்வாகத்துறை, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MBA, BBA, HR, அரசியல், இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். சந்திரன் அதிகமாக சம்மந்தப்படுது அப்படின்னா சைக்காலஜி, உணவுத்துறை, மக்கள் சேவை, FMCG ப்ராடக்ட், மார்க்கெட்டிங், இப்படி சூஸ் பண்ணணும். செவ்வாய் அதிகமாக சம்மந்தப்படுது அப்படின்னா சிவில், மிலிட்ரி, இராணுவம், இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், மெக்கானிக், மிஷின் ஓரியன்ட், பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். குரு அப்படின்னா கல்வி, கல்விக்கூடங்கள், கற்றுத்தருதல், ட்ரெயினர், கைடர், கன்சல்டன்ட், இப்படி சூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், 6, 10ஆம் இடத்தோட எந்தெந்த கர்மப்பதிவெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு லிஸ்ட் பண்ணுறோம். ஒரு 8 கர்மப்பதிவு அதிகபட்சமாக வரும். அதோட லக்னம் லக்னாதிபதி சந்திரன் எந்த கர்மப்பதிவெல்லாம் இருக்கோ அதுவும் எது சேமாக மேட்சாக இருக்கோ, அதாவது 2, 3 தடவை வந்திருக்கோ அந்த கிரகத்தை நோட் பண்ணிக்கிட்டு அது சார்ந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு சுத்தமாக சம்மந்தமே படலை, இதில் லக்னம் லக்னாதிபதி சந்திரனில் வேறு மாதிரி இருக்குது, 6, 10ஆம் இடத்தோட வேறு மாதிரி இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்டிப்பிள் கர்மப்பதிவு கொண்டவங்க. நீங்கள் எல்லா வேலை செய்கிறதுக்கும் தகுதியான ஆள் தான். எங்கே போனாலும் உங்களுக்கு உங்களோட திறமை பொதுவாக எல்லாத்துலேயும் சமமாக தான் வெளிப்படும். ஓகே, இப்போ அதில் ரோல் என்ன, பதவி என்ன, பொறுப்புக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது 6, 10ஓட புதன் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ புதன் சார்ந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. அதில் உங்களோட நேச்சர் லக்னம் லக்னாதிபதி சந்திரனில் சூரியன் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சூரியனோட கர்மப்பதிவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புதனோட துறையில் சூரியனோட ரோலை எடுத்து பண்ணலாம். அதாவது புதனோட துறை என்ன, மீடியான்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மீடியாவில் சூரியனோட ரோல் ஹெட் ஆஃப் த டெலிவிஷன், ப்ரோக்ராம் கண்டக்டர், ப்ரொடியூசர், ப்ரோக்ராம் டைரக்டர், ப்ரெஸ் டைரக்டர். அந்த மீடியாவில் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற நபராக இருக்கலாம், அதில் HRஆ இருக்கலாம். அதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பதவிக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கான படிப்பை நீங்கள் படிக்கலாம். அதே போல் 6, 10ஓட புதன் அதிகமாக சம்மந்தப்பட்டு உங்களோட நேச்சர் சனியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது லக்னம் லக்னாதிபதி சந்திரன் சனியோட நேச்சரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது சனியோட வேலையை புதனோட துறையில் பண்ணணும். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும்,
இல்லை டீச்சிங்காக இருக்கட்டும், இதில் எல்லாமே சனிக்கான 2ஆம் நிலை வேலைகள், அசிஸ்டண்ட்டு, சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க, மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் ஆகலாம், லேப் அசிஸ்டண்ட் ஆகலாம், இன்சார்ஜாக இருக்கலாம், ஆட்டோமொபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்படி துறையை 6-10லையும் அதில் என்ன ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத லக்னம் லக்னாதிபதி சந்திரனை வச்சு நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே சில குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஜாப் இருக்குது, லட்சக்கணக்கில் துறைகள் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு சில ஜாபுகள், ஒரு சில தொழில்கள், ஒரு சில வேலைகள் மட்டும்தான் இருந்தது. இப்போல்லாம் நிறைய இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் இப்போ எது நம்ம தமிழ்நாட்டில் எதெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்து, கரண்ட்டாக எது நல்லா போய்கிட்டுருக்குன்னு பார்த்து அதை உங்கள் நேச்சரோட மேட்ச் பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்களுமே கொஞ்சம் அடிப்படையாக கிரகத்தோட தன்மை காரத்துவத்தை மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கிரகத்தோட துறைகள், தன்மைகள், உணர்ச்சிகள், உணர்வுகள், இயல்புகள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.